ஐயா சிவாய நம்ம ஐயா. நமச்சிவாயம் 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 நமசிவாய நம. ஓ நமசிவாயம். சொல்லுங்கம்மா. ஐயா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க சுவாமி. போன மாசம் கிரிவல பாதையில உங்களை பார்த்தேன். சரிங்கம்மா. இப்ப மறுபடியும் அதே கிரிவல பாதையில அண்ணாமலையாருக்கு நேர்ல பாக்குறேன். சரி சாமி. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சிமா. சரிங்க ஐயா. சொல்லுங்கம்மா. இப்ப நாம சும்மா நார்மலா தான் பேசிக்கிறோம், கேள்வி பதில்ன்றதுக்கு அப்பாற்பட்டு. சரிங்கம்மா. நார்மலா தான் பேசிக்கிறோம். சரிங்கம்மா. இப்ப வந்து எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கிடைச்ச ஒரு சந்திப்பு இது. சரிங்கம்மா. கும்பலா கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். சரிங்க. அப்ப வந்து ஒரு அடியார் வந்து எல்லாருக்கும் வந்து ருத்ராட்சை கொடுத்துட்டு இருந்தாரு. நான் பக்கத்துலதான் உட்காந்தேன். நான் குடுன்னு கேட்கல, அவரும் தானே கொடுக்கல. சரி நமக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்ப பின்னாடி குரூப்பா போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு அம்மா இன்னொரு அடியார்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாங்க. அவரு வந்து எல்லாருக்கும் ருத்ராட்சம் கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கவே இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, அது போல யாராவது ருத்ராட்சம் கொடுத்தா வாங்க கூடாது, அந்த மாதிரி நம்ம ருத்ராட்சம் வாங்கி போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு பாவம். அப்புறம் வந்து என்னது கருமா இருக்குமா? என்னம்மா பாவம் கருமான்னு சொல்றான்? எவமா சொல்றான்? இந்த பிறப்பே வந்து ருத்ரமா, ருத்ரத்தோட இருந்துகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சிவனுடைய வேர்வை துளியில அந்த ருத்ரமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவனாவது ஆன்மீகத்தை பத்தியோ ருத்ரத்தை பத்தியோ தவறா எவனாவது பேசுறான்னு வச்சுக்க, இன்னும் கொண்டு எரிக்கப்படும் நிறைய. அப்புறம் வந்து தாண்டவம் எடுத்து ஆடுற சூழ்நிலை வந்துரும். ஆன்மீகம்னா என்னன்னு தெரியுமா? ருத்ராஜம் எவன் உங்களை அப்படி சொன்னா? யாரு சொன்னது? ருத்ராஜத்துல வந்து வாங்கினா கருமா போய் சொன்னவன் எவன் சொன்னவன்? தேடிக்கிட்டு போறவன் தான் அந்த மாதிரி பேசக்கூடாது. கருமாங்கிறது என்ன? நீ பிறருக்கு நன்மைகள் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீ இது சொன்னதே நீ பெரிய கருமா, நீ சொன்னதே மிகப்பெரிய தவறு. ருத்ராட்சத்தை வச்சு போட்டுக்கிட்டா என்ன சொன்னீங்க? கர்மாவா? ஒரு கர்மா. ஒருத்தர் ருத்ராட்சம் கொடுத்து போட்டுக்கிறவங்களுக்கு அந்த கர்மா வந்து சேருமா? டேய் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நிறைய அழிவை கொடுத்துக்கிட்டு வராரு. ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு அறிவை கொடுக்கல, அழிவை கொடுக்கல. நிறைய பாத்துட்டு வர்றாரு அப்பா. தண்டனை எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஆனா அதுல சில பேரை ஒதுக்கிட்டு கொடுக்குறாரு. நல்லா உணரணும். இந்த பிறவி என்பது வந்து சாதாரண பிறவி இல்ல, உலகத்துல கிடைக்க முடியாத ஒரு பிறவி. இந்த பிறவியில வந்து நாம என்ன செஞ்சோம்னா, 4 பேருக்கு நல்லது செய்யலனாலும் நல்ல வழிய சொல்லுங்கடா, நல்ல வழிய சொல்லணும். உத்ராட்சத்தை போட்டா கருமாவா? நீ வாழ்றதே கருமண்டா. இது போல எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு சொல்லவே கூடாது. நீங்க எல்லாரும் யாராருக்கு உத்ராட்சம் வருதோ வல்லனாலும் அந்த சிவபெருமான் உங்களை தேடி கண்டிப்பா கொடுப்பாரு. நிச்சயமா இந்த உலகமே சிவமயம்தான், இந்த உலகமே சிவன் தான், ஒவ்வொரு மனிதனும் சிவன் தான். அதை உணர்ந்து சிவத்தை பத்தி இனிமேல் நீங்க பேசுறத நிறுத்துங்க. இதுக்கு மேல நீங்க பேசுனீங்கன்னா நிறைய அழிவை கொடுக்குற சிவன் உங்களுக்கு பேரு அழிவை கொடுத்துருவாரு. இந்த பிரபஞ்சத்தை சுத்தமா தரமட்டமாக்கிடுவாரு. இது ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். ஓம் நமசிவாயம். அப்புறம் இப்ப வந்து நிறைய பேர் அன்னதானம் பண்றாங்க. என்னதான் என்ன நினைச்சுக்கிட்டு அவங்க அன்னதானம் பண்றாங்க? சரி 4 பேரு பசியோட போவாங்க. அந்த சாப்பாடு நம்ம கொடுக்கும்போது சாப்பிட்டு வயிறு ரொம்ப திருப்தியா சுத்தி வருவாங்க. அவங்க வயிறார திருப்தியா சுத்தி வரும்போது நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க குடுக்கறாங்க. தண்ணி குடுக்கறாங்க, மோர் குடுக்கறாங்க, ஜூஸ் வாங்கி குடுக்கறாங்க கிரிவல பாதையில. அத வாங்கி சாப்பிடுறவங்க சாப்பிடுறாங்க. அதுக்கும் சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த சோறை வாங்கி சாப்பிடக்கூடாது, அது கருமா அப்படி சொல்றாங்க. ஒண்ணு சொல்ற நல்லா கேட்டுங்க. உலகத்திலேயே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சாப்பாடு போதுங்கிறது தான். எல்லாருக்கும் தெரியும். ஆமா. ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா என்ன புண்ணியங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அன்னதானம் போடுறவங்க எத்தனை அடியாறு பெருமக்கள், பொதுமக்கள், சாதுக்கள், சன்னியாசிகளுக்கு அந்த பசி நேரத்துல அந்த உணவு கொடுக்கிறவர் தான். திருவண்ணாமலை இருக்கிற அந்த அண்ணாமலையாரா நினைச்சு அவங்க எல்லாருக்கும் உணவு கொடுக்குறாங்க. அத போய் படுபாவிகளை நீங்க இதை போய் சொல்றீங்கடா கருமன்ட்டு. ஒன்னால ஒருவேளை சோறு வாங்கி கொடுக்க முடியுமாடா? இல்ல ஒருவேளை டீ வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு மோர் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா? நீ வச்சுக்கிற காசை எடுத்துட்டு போய் உன்னால மனம் திறந்து யார்ட்ட வாங்கி கொடுக்க அந்த தகுதி இருக்காடா உனக்கு? செய்யறவங்களை ஏன்டா அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? நீ சொல்ல சொல்ல திரும்ப ஒரு நாள் உணவு கிடைக்காம அந்த நிலைக்கு நீ தள்ளப்படுவ. எச்சரிக்கையா இருந்துக்க. இது அருணாச்சல ஈஸ்வரர் சாட்சியா சொல்றேன். யாரும் இது மாதிரி குறை சொல்லாதீங்க. செய்யறவங்களுக்கு வழி விடுங்க, வழிகாட்டியா இருங்க. இந்த மாதிரி குறை சொல்ற வேலைய நிறுத்திக்கிங்க.
அப்ப வந்து அன்னதானம் கொடுக்கும்போது அதை வாங்கி சாப்பிடறதுனால எந்த தவறும் இல்லைங்களா ஐயா? கோடி புண்ணியம்மா, ம், கோடி புண்ணியம். ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டாவே ம், நம்ம மனசார அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறான். ம், பல கோடி பேரு அந்த உணவை சாப்பிடுறாங்க. ம், அவங்க எங்க இருந்து அந்த காசு பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ, எங்க இருந்து கொண்டுட்டு வர்றாங்களோ தெரியாது. ம், ஆனா வர்றவங்களுக்கு மனசார ம், வயிறே அந்த சாப்பாடை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குல்லம்மா, ம். இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன வேணும்? வேணும், பெரிய மனசார கொடுக்குறேன். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். இன்னும் தானம் தர்மம் செய்த இந்த உலகத்துல நம்ம எதுவும் எடுத்து போக போறது கிடையாது. நம்ம செய்யற பாவ புண்ணியங்கள் இறுதி கட்டத்துல ஈசன் எம்பெருமான் ஈசானி லிங்கத்துல வந்து நிப்பார். ம், நல்லா உணர்ந்துங்க ஒவ்வொருத்தரும். ம், நாம என்ன பாவம் புண்ணியம் செய்யறோமோ ம், இறுதி கட்டத்துல கணக்கு வழக்கோட ஈசானி லிங்கத்துல கிடைச்சு அங்க வந்து நிப்பார். ம், அப்பதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு தெரியும். கருமம் பண்ணவங்களை தூக்கி ஓரத்துல வச்சிருவாரு, ம், தர்மம் பண்ணவங்களை தூக்கி அவர் இடத்துல வச்சுப்பாரு. ம், அதனால தயவுசெய்து சொல்றேன், தர்மத்தை நிறுத்தாதீங்க. எந்த விமர்சனங்கள் வந்தாலும், ம். யாரு என்ன சொன்னாலும், சாமியே இல்லைன்னு சொன்னாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்ம செய்யக்கூடிய தர்மங்களை கரெக்டா செஞ்சுட்டு வாங்க. பேரு இன்பம், பேரு புண்ணியம், பல ஜென்ம பாவங்கள் தீரும். புண்ணியங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க, புண்ணியங்கள் செய்யுங்க. நிறைய முதியவர்களுக்கு, வயசானவங்களுக்கு, தாய் தங்கைக்கு, இந்த கிரிவல பாதையில வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. கர்மம் கிடையாது, தர்மம். நீங்க வந்து கோயில் கட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா ஐயா? உங்க பணிகள்லாம் எவ்வளவு தூரம் நடந்துகிட்டு இருக்குது? நீங்க காசு வந்து யாரையும் கை நீட்டி காசு கேட்க மாட்டேன்னு வர சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பணி எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்குது? அம்மா நமச்சிவாயம். நான் நிறைய யூடியூப் சேனல்ல, நிறைய வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் இருக்கிறேன். ம், உலகத்திலே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ம், சுவாமி நீங்க யார்கிட்டயாவது கேட்கணும் அப்படின்னு கட்டளை. ம், கேட்காம இருந்தா கர்வம், ம், ஆனா கேட்கணும். ம், நான் நிறைய பேர்த்து கேட்டிருக்கேன், ம், நிறைய பதிவிட்டு இருக்கேன். ம், ஆனால் நம்ம அப்பன் ஈசன் எம்பெருமான் எந்த குழந்தை மூலியமாவது ம், மனசுக்குள்ள போயிட்டு ம், இந்த சிவாலயத்தை கட்டணும் ம், அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அவர் கொடுப்பாரு. அது வரையிலையும் நான் அந்த வேலைகளை வந்து அப்படியேதாம்மா நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. நிறைய உதவி செய்வாங்க. ம், அதனால இந்த யூடியூப் சேனலா சொல்றேன். ம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு பணம் தேவையில்ல, பொருள் எதுவுமே தேவையில்லை. நீங்களே நேரா கோயில்ல வந்து பார்த்துட்டு அப்பாவுக்கு என்ன செய்யணுங்கிறத நீங்க செய்யலாம். அதனால வந்து இப்ப நான் அந்த அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நான் எதுவுமே நினைக்கிறது கிடையாதும்மா. ம். நம்மளால முடிஞ்சது ஆன்மீக பயணத்துல நம்மளால முடிஞ்ச உதவிகள் என்ன உதவினா, ம். போற இடத்துல பாக்குற அடியார் பெருமக்களுக்கு ம். ஆசீர்வாதத்தை வழங்கிட்டு, நம்ம ஆலயத்தை பத்தி சொல்றது நம்மளோட வேலை கிடையாதும்மா. ம். ஆன்மீகத்தை பத்தி சொல்றதா நம்மளோட வேலை. சரி. நம்ம இந்த பிரபஞ்ச ஆற்றல்ல ம், நான் இப்ப மறைஞ்சு போனா எனக்கு கவலை இல்லம்மா. அந்த இடத்துல ஆலயத்தை உருவாக்க எத்தனையோ சிவனடியார் இருக்காங்க, ம், உண்மை. எத்தனையோ சாதுக்கள் இருக்காங்க. ம், சிவபெருமான் அங்க ஆட்கொண்டதுக்கு அப்புறம் ம், அவருடைய பிள்ளை யாராவது வந்து அந்த இடத்துல ம், நிச்சயமா அந்த ஆலயத்தை உருவாக்கி ம், கும்பாபிஷேகத்தை பண்ணுவாங்க. ம், இந்த நிமிஷத்துல எனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை மட்டும் தான் நான் செய்ய முடியும். ம். அதனால வந்து நான் போய் யார்ட்டையும் காசு கேட்கறதோ, ம். நான் வந்து யாசகம் எடுக்கிறதோ ம். இதெல்லாம் முடியாது. நான் யாசகம் எடுக்கிறத திரும்ப திரும்ப சொல்றேன். ம். அதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ம். தேடி போவாதீங்க, ம். தானா வர்றத வேண்டாம்னு சொல்லாதீங்க. ம். அதால முடிஞ்ச தர்மத்தை நீங்க செய்யணும்னு தான் ம். நான் உங்களை வேண்டி கேட்கிறேன் சாமி. சர்வேஸ்வரனே போற்றி. ஓ நமச்சிவாய. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஐயா எவ்வளோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் பசியாறி போறாங்க. இப்ப சாப்பாடு வந்து கிரிவல பாதையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்குன்னு எவ்வளவு ஏழைங்கெல்லாம் வராங்க, வாங்கி சாப்பிடுறாங்க. அண்ணாமலையார் எல்லாருக்கும் படி வளர்க்குறாரு. நான் கண்ணால பாக்குறேன். அவங்க சாப்பாடு போடுற அத்தனை பேருக்கும் நான் உண்மையிலே வாழ்த்துறேன். எப்ப சம்பாரிச்சாங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, இந்த ஏழை பாதைகளை சாப்பிடணும் கொடுக்குறாங்க பாருங்களேன். அவங்கள நான் அண்ணாமலையாரா தான் நினைக்கிறேன் ஐயா. ஒரு விஷயம் இந்த பதிவு மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆ. எல்லா உயிர்களுக்கும் சொல்றேன். ம், தயவுசெய்து இந்த அன்னதானம் பண்ற நீங்க, ம், நம்ம திருவண்ணாமலையில வந்து பௌர்ணமி டயத்துல மத்த எல்லா டயத்திலயும் அன்னதானம் பண்றீங்க. ஆமா. உங்களை ஒரு அன்பான விண்ணப்பத்தை வைக்கிறேன். ம், சிவன் உலகம் முழுவதும் சிவன் தான். ம், நம்ம சிவாலயம் சொல்ல ம், எங்கெங்க சின்ன சின்ன ஆலயங்கள் இருக்கோ, ம், எங்கெங்க அன்னதானம் போட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, ம், கிராமத்துல இருக்கிற ம், சிவாலயங்களுக்கு போய் ம், அங்க இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஆலயங்கள் கட்டினாலும் சரி, கட்டாம இருந்தாலும் சரி, ம், அங்க உழவார் பணி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ம், இருந்த போதிலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ம். அங்க போயிட்டு இங்க பண்ணக்கூடிய நீங்க, ம். நிறைய பண்ணக்கூடிய நீங்க அங்கேயும் கொஞ்சம் ஒரு எல்லாரும் போய் சிவனடியார் எல்லாம் போயிட்டு ம், கிராமத்துல இருக்கிற கோயில்களிலும் போய் நீங்க அன்னதானத்தை வழங்குங்க. ம், அங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் ம். சின்ன குழந்தைகளுக்கும் நன்மை செய்யணும். உண்மை. இது என்னுடைய ஈசனுடைய விண்ணப்பமான நான் உங்களை சொல்றேன் சாமி. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.